வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நடுநிசி, நங்கை, நம்பிக்கை, சிறுகதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நடுநிசியில் நான் நடந்து கொண்டிருந்தேன். எங்கும் நிசப்தம், அமைதியும் ஓய்வும் நிறைந்த சூழ்நிலை. சென்ற மெல்லிய காற்றின் ஒலி சுருதி கூட்ட, என் காலடிகளின் ஓசை தாளமிட, அமைதி கடலில் அலையோசை எழும்பியது. பூரண சந்திரனுக்கு 4-5 நாட்கள் வயதாகிவிட்டதால் ஓஹோ என்று அது ஒளியை உமிழாமல் தன் கிரணங்களை பரப்பிக் கொண்டிருந்தது. எனக்கு பூமகள், அவளுக்கு நான் என்ற நிலையில் மெல்ல நடந்து கொண்டிருந்தேன் நான். திருக்குளம் திக்கற்று இருந்தது. அதை பார்த்ததும் எனக்கு சிரிப்பு வந்தது. அதன் பெயர்தான் திருக்குளமே தவிர மற்றபடி நரக குழிதான். சென்னை நகருக்கே கொசுக்களின் உற்பத்தி ஸ்தானம் என்றால் கூட மிகையாகாது. சில கொசுக்கள் என் காலை பதம் பார்க்கவே நடை வேகப்பட்டது. மெயின் ரோட்டில் காலை வைத்தேன். சார், பிள்ளையார் கோவில் தெருவுக்கு எப்படி போகணும் என்ற குரல் என்னை துணுக்குற செய்து பின்னுக்கு இழுத்தது. விளக்கு கம்பம் பக்கம் திரும்பினேன். பெண். நடுநிசி நேரத்தில் ஒரு நாகரீக பெண். பிள்ளையார் கோவில் தெரு. தடுமாறியமாறு வார்த்தைகள் அங்கிருந்து உதிர்ந்தன. சற்று தைரியத்தோடு நின்று அவளை ஏற இறங்க ஒரு நோட்டம் விட்டேன். பெண்ணேதான். பிள்ளையார் கோவில் தெரு சொல்ல முடியுமா? வாங்க காட்டுறேன், நானும் அதே தெருதான். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, சொன்னா போதும். கோடி கும்பிடு. கோடி கும்பிடு போடக்கூடியவளை என் கண்களால் நேருக்கு நேராய் பார்க்க முடியவில்லை. தோ லைட் போஸ்ட் தெரியுதே, அதுக்கு நேர் தெரு என்று என் கையும் வாயும் தான் இயங்கின. நான் நடந்தேன் சிறிது வேகமாக. ஏனோ எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. திரும்பி பார்த்தேன். அந்த வட்ட முகத்தாள் சற்று தூரத்தில் வந்து கொண்டிருந்தாள். அவள் நடையில் ஒரு தயக்கம் இருப்பது தெளிவாக தெரிந்தது. நான் நின்றேன். அவள் நின்றே விட்டாள். எத்தனையாவது நம்பர் வீட்டுக்கு போகணும்? ஏன்? மிரட்சியோடு நான் குடறினாள் அவள். வீட்டை சுலபமா கண்டுபிடிக்கலாம், அதான். வேண்டாம். நான் விடுவென்று நடந்தேன். வீட்டை அடைந்த எனக்கு உள்ளம் அமைதி பெறவில்லை. ஆடைகளை கழற்றிவிட்டு இரவு உடைகளை அணிந்தவன் இருப்பு கொள்ளாமல் தெருவில் வந்து நின்று கொண்டேன். பார்வை தெரு கோடிக்கு ஓடியது. வந்து பிள்ளையார் கோவில் தெரு இதுதானே? துணுக்குற்று திரும்பினேன். எவளை என் கண் தெருக்கோடியில் தேடியதோ அவள் நின்றிருந்தாள். அவளேதான். ஆமா, யார் வீடு வேண்டும்? இது எத்தனையாவது நம்பர் வீடுன்னு சொன்னால் போதும். 24ஆம் நம்பர் வீட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை. 24ஆம் நம்பர் உள்ளத்தில் ஒலித்தது. ஏதோ நினைவு வந்தவனாக சாலையில் நடந்தேன். அவளும் புரியாமல் பின் தொடர்ந்தாள். சில வீடுகளை கடந்தோம். இந்த வீடா பாருங்கள். அவள் பேசாமல் முன் சென்று நான் காட்டிய வீட்டின் கதவை தட்டினாள். அவளின் மென்கரம் அந்த வன்மர கதவினிடம் எவ்வளவு நாழி மாரடிக்கும்? அவளது அழகான வாய் எத்தனை தரம் மாமா மாமா என்று கூவி அழைக்கும்? தெருவில் இருந்து ஒரு துண்டு சீமை ஓட்டை கண்டெடுத்து அவளிடம் நீட்டினேன். பெற்று கொண்டதும் அக்கதவு வேகமாக தட்டப்பட்டது. கதவு திறந்தபோது நான் ஆர்வத்தோடு பார்த்தேன். அங்கு அவள் மாமா, அதாவது ஆண் உருவம் இல்லை. ஒரு கிழவி தலை நீட்டினாள். என் மாமா இருக்காங்களா? கலங்கரை விளக்கை கண்டுவிட்ட கப்பல் என அவள் உள்ளே புக முயன்றாள். அந்த யம காதக கிழவி வழிவிடவில்லை. சிச்சி, எட்ட நில்லு. யார் நீ? ராத்திரி வேளையில பேய் மாதிரி வந்து கதவை தட்டிக்கிட்டு. எங்க மாமாவை பார்க்கணும் பாட்டி. அவசரமா அவரையும் இல்லை துவரையும் இல்லை. பாப்பா, காலி பண்ணியாச்சு. கதவை வேகமாக சாத்தி கொண்டது அந்த அல்பாயுச கட்டை. கொஞ்சம் நகருங்கள் என்று நான் கதவை வேகமாக தட்டினேன். மீண்டும் அது திறக்கப்பட்டது. என்ன இது, தொல்லையா போச்சு என்ற மந்திரமுடன். இன்னும் என்ன, இங்க இல்லைன்னு சொல்லியாச்சே. அந்த கிழவிக்கு மகள் போல் இருக்கிறது. நடுத்தர வயதுடைய ஒரு அம்மாள் கதவிடுக்கில் நின்று பொறிந்தாள். இங்கு இருப்பதாக நம்பி வந்து விட்டாள். அவர் மாறி சென்ற இடத்தையாவது கொஞ்சம் சொன்னால். எங்களுக்கு அப்படியெல்லாம் அக்கறை இல்லை. இல்லாவிட்டால் போகிறது. நம்பி வந்துவிட்ட இந்த பெண்ணுக்கு இன்றிரவை தள்ளமாவது சிறிது இடத்தை இந்த வீட்டில். இதென்ன? கண்ட துக்கிரிகளுக்கு இடம் தர பொது விடுதின்னா நினப்பு இருக்கையே. நீதான் அழைச்சிட்டு போய. கதவை மூடிக்கொண்டது.
எனக்கு அவளை பார்க்கவே வேதனையாக இருந்தது. சில வினாடி அமைதிக்குப் பின் அவளே வாய் திறந்தாள். போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? சிலை ஒன்று பேசுவது போல் இருந்தது அவள் கேட்டது. ஏறக்குறைய என்ற நான் வார்த்தையை முடிக்கவில்லை. லடாக் என்ற சப்தத்தை கேட்டு திரும்பினேன். கதவுதான் திறந்தது. அந்த நடுத்தர சரீரம் எங்கள் முன் தோன்றியது. சரி சரி, ஐயோ பாவம்னு இருக்கு. விடிஞ்சதும் விடியாததுமா எழுந்து ஓடிடு. நீ ஒருத்தி தானே? ஆமா. அந்த அம்மாள் உள்ளே நகர்ந்து கொடுக்க அவளும் உள்ளே நுழைந்து விட்டாள். கதவும் தாளிடப்பட்டு விட்டது. எனக்கு எதிர்பாராத இந்த நிகழ்ச்சி சிறிது வியப்பளித்தது. பின் ஆறுதலும் தந்தது. ஒரு நன்றி கூட சொல்லாமல் உள்ளே புகுந்து கொண்டாளே என்று என் அல்லல் பட்ட மனம் அலட்டி கொண்டாலும் மேற்கொண்டு சிரமம் இருக்காதே என்று திருப்திப்பட்டு கொண்டது. இந்த மாதிரி நெருக்கடியில் இது போல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை எவ்வளவு சீக்கிரம் பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் முடித்து கொள்வதுதானே புத்திசாலித்தனம். அதைத்தானே அவள் செய்தாள். திரும்பி பார்த்தேன். அவள் கிராதி கம்பிகளுக்கு உட்புறமாக நின்றவாறு என்னை பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு நான் சற்று மன உளைச்சல் குறைந்தவனாக என் வீட்டுக்கு நடந்தேன். அவள் தன் மாமா என்று சொன்ன அடையாளங்களான வழுக்கை தலை, கட்டை சரீரம், சிவப்பு நிறம் என் அகக்கண்ணின் முன் நாட்டியமாடின. வழுக்கை தலை, கட்டை சரீரம், சிவப்பு நிறம். ஆமாம், இந்த உருவத்தை 24ஆம் நம்பர் வீட்டில் சில முறைகள் பார்த்திருக்கிறேன். 2 நாள் முன்னதாக கூட பார்த்த மாதிரி நினைவு ஒன்று பளிச்சிட்டது. மீண்டும் தெருவில் இறங்கி வேகமாக நடந்தேன். அந்த வழுக்கை தலையரை 2 நாட்களுக்கு முன் சுப்பிரமணிய கோவில் தெருவில் பார்த்திருக்கிறேன். கிருத்திகை ஆதலால் கோவிலுக்கு சென்று திரும்புகையில் ஒரு மொட்டை மாடி வீட்டின் தெரு சாய்மானத்தில் கையை ஊன்றியவாறு நின்றிருந்த அந்த கட்டை உருவத்தை இதே கண்களால் கண்டிருக்கிறேன். வெள்ளை வெளியர் என்றிருந்த அந்த மொட்டை மாடி வீடு இதற்குள்ளாகவா அடையாளம் தெரியாமல் மாறிவிடப் போகிறது? நேரம்தான் அகாலமே தவிர காரியம் தகாததல்லவே. நாய்கள் குரைத்து கொண்டிருக்க கால்கள் நடந்து கொண்டிருந்தன. வீடு வந்து விட்டது. நான் தேடி வந்த வீடு இதுதானா என்ற சந்தேகம் ஒரு பக்கம் இருக்க கைகள் கதவை தட்டியது. குரல் கொடுப்போம் என்றால் என்னவென்று கொடுப்பது? உள்ளே ஏதோ ஒரு அரவம் யாரோ எழுந்து வருவதை உணர்த்தியது. முதலில் பட் என்ற சப்தமும் சில வினாடிகளில் லடாக் என்ற சப்தமும் கேட்டன. ஆண்டவன் புண்ணியத்தில் கதவு திறக்கப்பட்டது. மின்விளக்கின் வெளிச்சம் என்னை முகத்தில் அடித்து மிரட்டியது. யாரியாது? திக் என்றது எனக்கு. இங்கேயும் கிழவிதானா? அல்பாயுசு கட்டை. இதற்கு எதற்கு அனாவசிய சிரமம்? ஹாயாக தூங்கி ஒழிவதுதானே. உலகமே தூங்குகையில் இவர்களுக்கு என்ன கேடு? வந்து கிழவி என்று தெரிந்ததும் என் உள்ளத்தில் குளவி புகுந்து கொண்டது. தொலையா சொல்லி முனீஸ்வர மாதிரி வந்து இங்க புதுசா குடி வந்திருக்காரே, வழுக்க தலையா கட்டையா ஒருத்தர், அவர் அவசரமா பார்க்கணும். வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன். இங்கதான் எங்கேயாவது உருண்டு இருப்பார் பாரு. கிழவி கதவை சாத்தினாள். இங்கேதான் என்றால் பரபரப்போடு கேட்டேன். கதவு முழுவதும் சாத்தப்படும் முன் அவள் காதில் விழ வேண்டுமே. இங்க, அங்கதான். இங்கே அங்கே கதவு சாத்தப்பட்டு தாள் கூட போடப்பட்டு விட்டது. நான் நின்ற இடத்திலேயே ஒரு நோட்டம் விட்டேன். இரு பக்க சாய்மான திண்ணைகளிலும் இரு உருவங்கள் தலை முதல் கால் வரை மூடிக்கொண்டிருந்தன. பிறகு என் பார்வை எதிர் வீட்டு பக்கம் சென்றது. அந்த வீட்டின் தெரு மேடையில் சில உருவங்கள் உருண்டு கொண்டிருந்தன. கால்கள் அவ்விடத்தை அடைந்ததும் கண்கள் வழுக்கை தலை ஆராய்ச்சியை நடத்தின. 5 படுத்திருந்ததில் 3 கிராப்பு தலைகள் நன்றாக தெரிந்தன. மீதி 2 தலைகளும் துப்பட்டிகள் மூடியிருந்தன. அவைகள் விலக்கப்பட்டால் ஒழிய சந்தேகம் நீங்க வழியில்லை. ஆனால் அது முறையாகுமா? ஒரு கணம் மிரட்சி எனக்கே ஏன் வந்தோம் என்றாகிவிட்டது. மெல்ல குனிந்து ஒருவர் முட்டாக்கை நீக்கினேன். மொட்டை தலை. கண்களை கசக்கி கொண்டு பார்த்தேன். மொட்டையேதான். இன்னும் ஒரு தலை. நடுங்கும் கரத்தோடு அந்த துப்பட்டியை விலக்கினேன். என்ன என்னப்பா? நான் மெல்ல கீழ் கண்களால் அந்த ஆளை பார்த்தேன். கனத்த உருவம், கட்டை சரீரம். ஆர்வம் உந்த நிமிர்ந்து பார்த்தேன். ஆஹா, உங்களை தேடித்தான் நான் வந்தேன். பிள்ளையார் கோவில் தெரு 24ஆம் நம்பர் வீட்டில் குடியிருந்தவர் நீங்க தானே? உங்களை தேடி ஒரு பெண் வந்திருக்கு. வாங்க. ஒரு பெண்ணா? என்னையா? என்ற அவர் என்னை ஒரு வினாடி துருவி நோக்கிவிட்டு
ஓவோம் என்று நடந்தார். எந்த சக்தி என்னை ஆட்டுவிக்கிறது? நான் எதனால் இது போல இயக்குவிக்கப்படுகிறேன்? 24ஆம் நம்பர் வீட்டை நெருங்கினோம். நான் என் வீட்டிற்கு எதிரே நின்று கொண்டேன். பார்த்துவிட்டு வாருங்கள். நீயும் வாயேயா. நான் வந்தா அந்த பெண்ணுக்கு உங்கள் மேலும் சந்தேகம் வரும். அவர் மட்டும் நகர்ந்தார். சில நிமிடங்கள் சென்றன. ஆகாயத்தில் ஆத்ம சாந்தியை தேடியவாறு நின்றிருந்த நான் காலடி சப்தம் கேட்டு பார்வையை திருப்பினேன். அந்த பெண், அவள் மாமா இருவரும் நெருங்கிக் கொண்டிருந்தனர். ஏண்டா, என்னதான் நினைச்சுக்கிட்ட நீ என்றவாறு வெளியில் வந்த என் தாயார் யாரோ அந்நியர் இருவர் அருகில் நிற்க கண்டு வாயை மூடிக்கொண்டு மிரள விழித்தாள். நான் அதுவரையில் வீடு திரும்பாதது என் அம்மாவை இருப்பு கொள்ள செய்யவில்லை போலும். எனக்கு தெரிந்தவர் அம்மா இரவு தங்க வசதி இல்லையாம். இங்கே தங்க சொல்கிறேன். உங்கள் வீட்டில் பெரியவர்கள் ஏதாவது சொல்ல போகிறார்கள் என்று தயங்குகிறார் என்றேன். அதற்கென்ன, ஒருவருக்கொருவர் சகாயம்தானே, வாங்க உள்ள. அம்மா பெருந்தன்மையோடு பதில் சொல்லவே அவர்கள் உடன் வந்தனர். அம்மா பாயும் தலையணையும் கொண்டு வந்து வாசல் வராந்தாவில் அவர்களுக்கு படுக்கை போட்டார். அவர் என் பெயரை கேட்டு தெரிந்து கொண்டு படுத்து கொண்டார். அவர் துயில் கொண்டு விட்டார். ஆனால் நான் விழித்து எழுந்தபோது நன்றாக விடிந்து விட்டிருந்தது. என்ன தம்பி, வரட்டுமா? உன் உதவி என் வாயால சொல்லி முடியாதது. உனக்கு எப்படி நன்றி கடனை தீர்த்து கொள்வேன்னு புரியல. சந்தர்ப்பம் வந்தா நான் காத்திருக்கிறேன். நான் என்ன சொல்வேன்? காஃபி சாப்பிட்டு விட்டு போங்கள் என்றேன். இருக்கட்டும், பரவாயில்ல. அம்மா காஃபி கொண்டு வந்தார். நான் பல் விளக்காததை காரணம் காட்டி அவர்களை சாப்பிட வைத்தேன். இவள் நேற்று உங்களுக்கு என்ன புண்ணியம் கட்டி கொண்டாளோ? என்ன விஷயம் தெரியுமா? ஒண்ணுமில்ல. இவள் என் தங்கை மகள்தான். நேற்று விடியற்காலையில வீட்டின் தோலம் முறிந்து என் தலைமேல் விழுந்து செத்து போயிட்டதாக கனவு கண்டு விட்டாளாம். இவள் அம்மா, என் தங்கை இதையெல்லாம் நம்ப மாட்டாள். தோ போவோம் அதோ போவோம் என்று மணி 10 வரையில் கூட கிளம்பவில்லையாம். இவளுக்கு பொறுக்க முடியவில்லை. கடிதத்தை எழுதி பூஜை அலமாரியில் வைத்துவிட்டு வந்து விட்டாளாம். பழகி அறியாத இடம், வீடும் தெரியாது. ஆனால் எதையும் யோசிக்காமல் வந்துவிட்டாள் இந்த அவசர குடுக்கை. ஏதோ புண்ணியம், நீங்களே வலிய உதவினீர்கள். பின் புத்திக்காரி. காந்திஜி சொன்னபடி நடுநிசையிலும் ஒரு வயசு பெண் தனியாக வர முடியும் என்று உங்கள் பிள்ளை நிரூபிச்சிட்டார். தானாகவே சொன்ன அவர், அப்ப வர்றோம் தம்பி, வரோம்மா என்று விடை பெற்று நகர்ந்தார். பின்னால் அவளும் நகர்ந்தாள். அவள் வாய் திறந்து ஒரு வார்த்தை உதிர்க்கவில்லை. கண்களை திரும்பி ஒரு பார்வை செலுத்தவில்லை. என் மனம் ஏமாற்றத்தில் மூழ்கி தத்தளித்தது. நான் அவளுக்கு செய்தது உதவி இல்லையா? ஜடமா அவள்? பொழுது விடிந்து விடிந்து மடிந்தது. சூரியன் தோன்றி தோன்றி மறைந்தான். உலகத்தில் உள்ளோர் உறங்கி உறங்கி விழித்தனர். அன்று மாசி மகம். கோவிலில் ஒரே கூட்டம். கோவிலில் கைதாக்கப்பட்ட கடவுளர்களையும் கை தாக்கிய மனிதர்களையும் கண்ணோட்டம் விட்டுக்கொண்டே மெல்ல நடந்து கொண்டிருந்த என் காதில், தாமிரக்கண்ணி போகலாமா என்ற குரல் சற்று பழகியதாக கேட்கவே அக்குரல் வந்த திசையில் நோக்கினேன். அவளேதான். அன்றொரு நாள் நடுநிசையில் சந்தித்தேனே, அதே பெண்தான் நின்றிருந்தாள், ஒரு சிறுமியுடன். அவளின் குனிந்த தலை என்னை பார்த்து விட்டாள் என்பதை தெளிவாக காட்டியது. பேச மாட்டாளா என்று ஒரு நிமிடம் நின்றேன். ஏன் பேசுகிறாள்? அந்த இடத்தை விட்டு வீடடைந்த பின்னும், உண்டு படுக்கையில் உடலை கிடத்திய பின்னும் ஏனோ மனம் மது உண்ட வண்டாக அவள் நினைவில் மூழ்கி தவித்தது. மணி 11 அடித்த பின்னும் நான் புரண்டு கொண்டிருந்தேன். வீட்டின் தெருக்கதவு திடீரென்று தட்டப்படுவது போல தோன்றியது. அம்மா எழுந்து கதவை திறந்தார். யாரு? நான் தான் அத்தை. அத்தை, என் மாமாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்து துடிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க யாராவது வாங்களே, எனக்கு பயமா இருக்கு. இது இது அவன் குரலேதான். அவள் குரலேதான். என் இதயம் வியப்பால் விரைந்தது. அவளேதான். அவளை தேடி மீண்டும். நெஞ்சு வலியா? சோ சோ என்ற என் அம்மாவின் காலடி சப்தம் என்னை நெருங்கியது. டேய் சுக்கு, சுக்கு. அம்மா உடம்பை உலுக்கினாள். அரை தூக்கத்தில் இருந்து விடுபட்டவனை போல எழுந்து கொண்டேன் நான். என்னம்மா? தோ பாரு, யார் நிக்கிறது? யாரு? அன்றைக்கு வந்தாளே அவள் மாமாவுக்கு நெஞ்சு வலியாம். கூட போய் பாரு. போ, எழுந்துரு. எழுந்த நான். என்னம்மா நீ? போ, நான் என்ன செய்ய வேண்டும் ராத்திரியில? வயசு பொண்ணு. என் குரல் எடுத்தது. வாங்களே, நீங்க கூட இருந்தாலே எனக்கு. நான் அவளை சட்டென்று பார்த்தேன்.
அவள் பட்டென்ற முகத்தை வேறு புறம் திருப்பிக் கொண்டாள். அவள் கால் பெருவிரல் நிற்பது சிமெண்ட் தரை என்பதையும் உணராமல் கீறியது. இன்னும் என்ன போயேண்டா, உதவுறதுக்கு ஆண் பெண் வயசு என்ன வேண்டி கிடக்கிறது? அம்மா அதட்டினார். என்னால் இனியும் சும்மா இருக்க முடியுமா? இருக்கத்தான் மனம் விடுமா? நடுநிசையில் நான் நடந்து கொண்டிருந்தேன். அவள் சுகுணா என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாள். எதிர்கால நாடகத்திற்கு ஒத்திகை பார்ப்பது போல் இருந்தது அந்த காட்சி. அந்த நடுநிசையில் இந்த நங்கைக்குத்தான் என் மேல் எவ்வளவு நம்பிக்கை! இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.